நம்ம மனநிலைக்கும் நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? இதுக்கு நம்ம முன்னோர்களும் சரி, நவீன விஞ்ஞானிகளும் சரி என்ன சொல்றாங்கன்னு பாப்போமா? வாங்க, இன்னைக்கு நாம நம்ம குடல், மூளை, அப்புறம் பிராணசக்திக்கு இடையில இருக்கிற அந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் இல்லையா? சில நாள்ல எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஒரு மாதிரி மந்தமாவே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட எரிச்சல் வரும். இதுக்கு காரணம் உங்க மூளையில இல்ல, உங்க குடல்ல இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. ஆமாங்க, நாம இன்னைக்கு பார்க்க போற இந்த ஆய்வு பார்வை என்ன சொல்லுதுன்னா, நம்ம மனநிலைய தீர்மானிக்கிறதுல நம்ம செரிமான அமைப்புக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குதாம். சரி, இந்த ஆச்சரியமான தொடர்பை கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். சரி, முதல்ல நம்ம குடலை ஏன் ரெண்டாவது மூளைன்னு சொல்றாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தான் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். நம்ம குடல்ல பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான நரம்பு செல்கள் இருக்கு. இதுவே ஒரு தனி நெட்வொர்க் மாதிரி வேலை செய்யுது. நம்ம தலையில இருக்கிற மூளையோட உதவி இல்லாமையே செரிமானம் மாதிரி பல சிக்கலான வேலைகளை இதுவே பார்த்துக்கும். அதனால தான் விஞ்ஞானிகள் இத நம்ம உடம்போட ரெண்டாவது மூளைன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒன்றும் புதுசா கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல, தெரியுமா? வள்ளலார் மாதிரியான ஞானிகள் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த குடல் மனம் தொடர்பை உள்ளுணர்வா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால தான் அவங்க சைவ உணவு எவ்வளவு முக்கியம், உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கணும்னு ரொம்ப வலியுறுத்தினாங்க. அப்போ நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம ரெண்டாவது மூளைய எப்படி பாதிக்குது? வாங்க இத பத்தி இப்ப கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். தாவர உணவுகள்ல நார்ச்சத்து நிறைய இருக்கிறதால அது குடல்ல வேகமா பயணம் பண்ணி சுலபமா செரிமானமாகிடும். ஆனா மாமிசத்துல நார்ச்சத்து சுத்தமா இல்லாததால அது ரொம்ப மெதுவா தான் குடல்ல நகரும். இதுதான் பல பிரச்சனைகளுக்கும் ஆரம்ப புள்ளி அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது. 72 மணி நேரம். ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். மாமிசம் நம்ம குடல்ல முழுசா செரிமானமாக இவ்ளோ நேரம் வரைக்கும் கூட ஆகலான்னு சொல்லப்படுது. இந்த நீண்ட தாமதம் தான் நம்ம உடம்புல பல எதிர்மறையான விளைவுகளுக்கு காரணமா அமையுது. யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்போட சூட்ல இவ்ளோ நேரம் ஒரு உணவு உள்ள தங்கினா என்ன ஆகும்? அது மெதுவா அழுக ஆரம்பிக்கும். இந்த ப்ராசஸ்ல ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த நச்சுகள் உருவாகி அது நம்ம ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்குது. இந்த இடத்துல தான் வள்ளலாரோட அசுத்த தேகம்ங்கிற ஒரு கருத்து ரொம்பவே பொருத்தமா இருக்கு. அழுக்கி போன உணவை சுமக்கிற ஒரு குடலால எப்படி தூய்மையான உயிர் சக்தியை தனக்குள்ள இருக்க முடியும்? இந்த ஒரு கேள்வி உடல் தூய்மைக்கும் ஆன்மீக ஆற்றலுக்கும் உள்ள தொடர்பை எவ்வளவு ஆழமா உணர்த்துது பாருங்க. சரி, குடல்ல உருவான இந்த நச்சுக்கள் எல்லாம் நம்ம மனசையும் மூளையும் எப்படி பாதிக்குது? அதுக்கு நடுவுல இருக்கிற இணைப்பு பாலம் எது? அத பத்தி இப்ப பார்க்கலாம். வேகஸ் நரம்புன்னு ஒன்று இருக்கு. இது நம்ம குடலையும் மூளையையும் கனெக்ட் பண்ற ஒரு சூப்பர் ஹைவே மாதிரி. குடல் ஆரோக்கியமா இருந்தா மூளைக்கு நல்ல சிக்னல் போகும். அதுவே குடல்ல நச்சுக்கள் இருந்தா மூளைக்கு எதிர்மறையான சிக்னல்கள் தான் போகும். இது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி தாங்க. ஒன்னு விழுந்தா அடுத்தடுத்து எல்லாம் விழும். குடல்ல ஆரம்பிக்கிற ஒரு உடல் ரீதியான பிரச்சனை இந்த நரம்பு வழியா பயணம் செஞ்சு கடைசியில நம்ம மனநிலையையும் உணர்ச்சிகளையும் பாதிக்குது. இதனால என்னெல்லாம் நடக்கும்னு இந்த ஆதாரம் சொல்லுதுன்னா, தேவையில்லாத கோபம், பதட்டம், தூக்கமின்மை, மனச்சோர்வு, இப்படி பல எதிர்மறை உணர்ச்சிகளுக்கு நம்ம குடல்ல இருக்கிற நச்சுக்களே மூல காரணமா இருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த குடல் மூளை இணைப்பு நம்ம மனசை மட்டும் பாதிக்கிறதில்ல. பழங்கால ஞானத்தின்படி இது நம்மளோட உயிர் சக்தியையும் பாதிக்குதாம். சரி, அந்த ஆன்மீக பரிமாணமான பிராணசக்தியை பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாம். பிராணன்னா வெறும் மூச்சுக்காத்து மட்டும் அல்ல, அது நம்ம உடம்பை இயக்குற ஒரு அடிப்படை உயிர் சக்தி. இந்த ஆற்றல் நம்ம உடம்புல எந்த தடையும் இல்லாம பாயும்போது தான் நம்ம ஆரோக்கியமாவும் ஆற்றலாவும் ரொம்ப தெளிவாவும் இருக்க முடியும். யோக மரபுப்படி நம்ம உடம்புல 72,000 நுட்பமான ஆற்றல் பாதைகள், அதாவது நாடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நாடிகள் வழியா தான் பிராணசக்தி ஓடுது. இந்த ஓட்டம் சீரா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். குடல்ல இருக்கிற நச்சுக்கள் நம்ம உடம்புல ஒருவித மந்தத்தன்மைய, அதாவது தாமச நிலைய உருவாக்குது. இந்த மந்த நிலை பிராணசக்தி மேல் நோக்கி போறத தடுத்து நம்மள கோபம், பயம் மாதிரியான கீழ்நிலை உணர்ச்சிகள்லயே கட்டி போடுது. சரி, இதுக்கெல்லாம் தீர்வுதான் என்ன? நம்ம பழங்கால ஞானம் என்ன வழிகாட்டுது? வாங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஒப்பீட்ட பாருங்க. இது ரொம்ப தெளிவா புரிய வைக்கும். நாம தேர்ந்தெடுக்கிற உணவு எப்படி படிப்படியா நம்ம உடல், மனம், அப்புறம் ஆன்மீக நிலை வரைக்கும் பாதிக்குதுன்னு. இது ஒரு சங்கிலி விளைவு மாதிரி செயல்படுது. இங்கதான் வள்ளலாரோட தேக சுத்தி, அதாவது உடல் தூய்மைங்கிற கருத்து ரொம்ப முக்கியமாகுது. ஒருத்தர் ஆன்மீகத்துல வளரணும்னா அதுக்கு உடல் தூய்மை தான் அஸ்திவாரம். தூய்மையான உடல்ல தான் தெளிவான மனசும் தடையற்ற பிராண ஓட்டமும் இருக்க முடியும். இந்த ஆதாரத்தோட முடிவு ரொம்பவே ஆணித்தரமா ஒன்னு சொல்லுது. தியானம் மாதிரியான ஆன்மீக பயிற்சிகள் முழுசா பலன் கொடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி குடலை தூய்மையா வச்சுக்கிறதுல நாம கவனம் செலுத்தணும். அதுதான் முதல் படி.
அப்போ நம்ம மன ஆரோக்கியம் நம்ம குடல்ல இருந்து தான் தொடங்குதுன்னு சொல்லலாமா? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே நம்ம மனநிலையையும் வாழ்க்கை தரத்தையும் பெரிய அளவுல மேம்படுத்த முடியும். இத பத்தி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.